மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கட்டுமுறிவு குளம் ஆண்டான்குளம் கிராமங்களில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் தொடர்கின்றது. மட்டக்களப்பு கட்டுமுறிவு குளம் ஆண்டான்குளம் பகுதிகளில் சுமார் 215 குடும்பங்கள் வாழ்வதுடன் கடந்த சில நாட்களாக யானைகளின் நடமாட்டம் அங்கு அதிகரித்துள்ளது. குடியிருப்புகள் விளைநிலங்களுக்கு அருகில் கடந்த காலங்களில் யானைகள் இவ்வாறே சஞ்சரித்தன. கடந்த 17ஆம் தேதி குறித்த கிராமத்தில் நுழைந்த காட்டு யானைகள் சொத்துக்களை சேதப்படுத்தும் காட்சி இவ்வாறு பதிவாகியது. எங்கள் ஊருக்குள்ளே யானைகள் பழமையாக விவசாயத்துக்குள்ளே உள்நுழைகிற மாதிரி ஊருக்குள்ளேயும் உள்நுழைகிறது. ஆனால் பார்த்தோம்னா இங்கே பிரதானமாக யானையோட தாக்கத்தை குறைக்கணும்னு சொல்லி ஒரு மின்சார வேலை யானைக்கு போட்டிருக்காங்க. இதில் சரியான ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த யானை மின்சார வேலியை தாண்டி யானைகள் ஊருக்குள்ளே வீடுகளில் உடைக்கிறது. சும்மா வார யானை தள்ளி விட்ட கட்டையை சும்மா சாத்துறதும் போகிறதும் தான். அது ஒழுங்கு நாட்டுறதும் இல்லை, ஒன்றும் செய்கிறதும் இல்லை. எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வேலி அர்த்தமாக பார்க்குறாங்க இல்லை. நாங்கள் நேற்று யானை வளவுக்குள்ள நெல் வேகலாம் அழுது எங்களுக்கு இந்த கரண்ட் வேலையும் ஒழுங்கு இல்லை, கரண்ட் வேலையும் ஒழுங்காக செஞ்சு தராங்க இல்லை. கரண்ட் அதில் போகுதில்ல, சும்மா போஸ்ட் கட்டை போட்டுவாங்க, கரண்ட் வேலை தள்ளி போட்டு எங்களை வளவுக்குள்ள தின்னுது யானையால். நாம் இந்த விடயம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் கந்தசாமி பிரபுவிடம் வினவினோம். யானை வேலி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதி எங்களது இந்த காலப்பகுதிக்குள்ளே 92 கிலோமீட்டருக்கு உட்பட்ட யானை வேலிகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இன்னும் மேலதிகமாக யானை வேலிகள் தேவையாக நடக்கின்றே அந்த வேலிகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பழமை வாய்ந்த யானை வேலிகள் சிதைக்கப்பட்டு யானைகளால் உட்படுகின்ற விடயம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான மின்சார வசதிகள் ஏற்படுத்திக் கொள்கின்ற பிரச்சனையும் இருக்கின்றது. வெகு விரைவில் அனைத்துக்கும் நாங்கள் தீர்வுகளை எட்டி இவ்வருடத்துக்குள்ளே நாங்கள் அதை தீர்த்துக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். யானை மனித மோதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். கௌரவ அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கடந்த ஆண்டிலே வருகை தந்த பொழுது நாங்கள் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல இணக்கப்பாடு தெரிவித்திருந்தீர்கள். புதிதாக சப் ஆபீஸ் அமைக்கிறது சம்பந்தமாக மாவட்ட மட்டத்திலே நடந்த விசேட அபிவிருத்திகள் கூட்டத்தில் நீங்கள் இணக்கப்பாடு தெரிவித்தீர்கள். புதிதாக 5 சப் ஆஃபீஸ் உருவாக்குறது. அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேவையான வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான புதிதாக ஆளணியை அதிகரித்து மட்டக்களப்பு தருவதாகவும், அப்படி இல்லாவிட்டால் கேஷுவல் பேசிஸ்லேயே கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே எடுக்கக்கூடியவர்களை எடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே போரதீவு பெற்று பிரதேச செயலகத்துக்குள்ளே இந்த 96 கிலோமீட்டர்களில் 1 கிலோமீட்டர் கூட உள்வாங்கப்படவில்லை. அதையும் நாங்கள் ஒரு தேவையாக முன்வைத்திருந்தோம். அது என்ன காரணத்துக்காக அது உள்வாங்கப்படவில்லை தெரியல. மாவட்ட அபிவிருத்திகள் கூட்டத்தில் நீங்கள் வந்த நேரம் முடங்கிய அந்த விடயங்களை எப்ப நடைமுறைக்கு வரும்? ஆம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டுள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து உங்கள் முன்மொழிவை நீங்கள் எனக்கு முறையாக சமர்ப்பித்தால் அது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க முடியும். இந்த யானை மனித மோதலை எப்படியாவது குறைக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். எனவே அது தொடர்பான உங்கள் ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு முன்மொழிவை முறையாக அனுப்பினால் அதை நாங்கள் மாற்றி அமைக்க முடியும். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியுடன் உங்கள் முன்மொழிவுகள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த முடியும்.